ஹாப்பி பர்த்டே சிவாஜி. சிவாஜி கணேசன் பாலாஜி பழம்பெரும் நடிகர், பழைய நடிகர் இவர். ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி அவர் பிறந்தநாள். சரியா? இவரை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா காலத்தால் இருந்தாலும் என்ன இவர் பிறந்தநாள் இன்னைக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு இவரை பற்றி உனக்கு சின்ன சின்னது சொல்கிறேன் பார்த்துக்கோ. இவர் நடிப்பில் எந்த ஒரு கேரக்டர் பண்ணாத ஆளே கிடையாது. எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்காப்புல. ஒரு அது கஷ்டப்படுறவங்க, பணக்காரங்க, ராஜா வேஷம், என்ன சாமி வேஷம், எல்லா வேஷம் பண்ணி நடிப்புனாலே அவர் தான். அதே மாதிரி ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா, அவரோட சிஷியம் தான் சிவாஜி கணேசன் அவங்க. சரியா? அரசியல் ஒரு நேர்மையானவர், யார்கிட்ட லஞ்சம் கிஞ்சம் வாங்காமல் நேர்மையானவர். அதே மாதிரி இவர் சினிமாவில் வந்து நடிப்பில் நம்பர் 1. இன்ன வரைக்கும் இவர் நடிப்பை யாரும் அடிச்சிக்கிற முடியாது. இப்போ இருக்கிற ரஜினி, கமல் எல்லாமே வேறு நடிக்கலாம். இருந்தாலும் சிவாஜி நடிப்புக்கு ஈடாகாது. பராசக்தி படத்தில் ஹீரோ ஆகிட்டாப்புல. சரியா இல்லையா? அவர் பிறந்தது ஒரு சமுதாயம், தேவர் சமுதாயம். இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் கிடையாது. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பெருந்தலைவர் இவர். சில பேர் ஒரு சமுதாயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. இவர் வந்து நடிப்பு மட்டும்தான், மக்கள்கிட்ட நடிக்கலை, சினிமாவில் மட்டும்தான் நடித்தார். அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் ஒரு நல்ல நண்பன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் பாரு. அவங்க 2 பேருமே சினிமாவில் வந்து ஆப்போசிட்டு. எம்ஜிஆர் ஒரு மாதிரி நடிப்பார், அவர் ஒரு நடிப்பார். ஆனால் அரசியல் வந்துட்டால் இவர் காமராஜனோட சிஷியன். எம்ஜிஆர் வந்து அண்ணா, கலைஞர், அவங்க பாணி வேறு. ஆனால் இவர் காமராஜன் சிஷியன். யார்? சிவாஜி கணேசன் அவர். ஆனால் இருந்தாலுமே 2 பேரும் நல்ல நண்பர்கள். எம்ஜிஆரும் பெருந்தலைவர் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கிட்டு பார்ப்பார், ஆப்போசிட்டு எதிர்த்து டீமில் இருந்தாலும். ஆனால் இவங்க வந்து காங்கிரஸ்காரங்க. சிவாஜி கணேசன், காமராஜன், இந்திரா காந்தி, இவங்க அதான் 2 கட்சி, ஏடிஎம்கே டிஎம்கே அந்த இருக்குல்ல, அது மாதிரி காங்கிரஸ் டிஎம்கே அப்போ அந்த காலத்தில், காமராஜர் காலத்தில். இருந்தாலும் இவர் காமராஜர் எப்படி நேர்மையாக இருந்தாரோ அதே மாதிரி இவரும் ஒரு நேர்மையானவர். நம்ம ஐயா காமராஜர் எப்படி நேர்மையாக இருந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணாரோ அதே மாதிரி இவரும் நேர்மையானவர். நடித்தோமா, நல்லபடியாக 4 காசு வாங்கினோமா, அதான் இந்த நடிப்போடு சரியாக வரும். ஆனால் நிஜத்தில் ஜனங்கள்கிட்ட நடிக்கலை. பெருந்தலைவர் காமராஜரும் ஜனங்கள் நடிக்கலை. எம்ஜிஆர் நடித்தார், அரசியலும் ஜெயிச்சிட்டார் எம்ஜிஆர். புரியா? ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு திறமை இருக்கும். இப்போ காமராஜர்னா ஒன்று, எம்ஜிஆர்னா ஒன்று, சிவாஜின்னு ஒன்று. இன்றைக்கி சிவாஜி பிறந்தநாள் வரும். ஆனால் அந்த சிவாஜி வந்து குழந்த முகம், பார்க்க குழந்த முகமாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருப்பார்? சிம்பிள், அப்படியே குழந்த முகமாக அழகாக இருப்பாப்புல. யார்? சிவாஜி கணேசன் அவர். அதே நேரத்தில் வந்து நடிப்புன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோ, அவர் முகப்பாவனைகள் மாறிடும். பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி எந்த வயசுலையும் அப்படியே சின்ன பிள்ளை முகம் மாதிரி ஒரு சிரித்த முகமாக, சின்ன பிள்ளை பார்க்குறதுக்கு அழகாக சிவாஜி கணேசன். இன்றைக்கி அவர் பிறந்தநாள். இருந்தாலும் அவர் நடிப்பை பற்றியோ அவர் புகழை பற்றியோ, சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து நடிப்பால் ஜெயித்தவர். நடிப்புன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோ, நடிப்பு சக்கரவர்த்தி. இப்படி பார்த்தியா போட்டோ எவ்வளோ கெட்டப்பில் இருக்காருன்னு. படங்கள் சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவர் அருமையாக இருக்கும். நடிப்பில் பக்தன் வேஷமாக இருந்தார், சாமி வேஷமாக இருந்தாலும், ராஜா வேஷமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசன் மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும், எந்த கெட்டப்புனாலும் சரி அவர் நடிப்பில் விட்டதே கிடையாது. எல்லா கெட்டப்பும் போட்டிருக்காங்க பாரு. இது பாரு, ராஜா, கப்பலோட்டிய தமிழன். எந்த ஒரு கேரக்டரும் கப்பலோட்டிய தமிழன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இவர் உருவத்தில் நம்ம பார்ப்போம். கப்பலோட்டிய தமிழ்னால யாருக்குமே தெரியாது. அதே வீரபாண்டிய கட்டபொம்மன் வச்சுக்கோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நடிப்பில் திரையில காட்டினவர் அவர். ஓஹோ, இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த மாதிரி நம்புகிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. எந்த ஒரு கேரக்டர் இருக்கணும் அதில் ஒன்றி பெறுவார். ஒரு கிராமத்துக்காரன் நடிக்கிறாரா, அந்த கிராமத்துக்காரன் மாதிரியே இருப்பார். பற்றியா? இந்த முதல் மாதிரியெல்லாம் படம்லாம் ஒரு சின்ன கிராமத்துக்காரன், ராஜானா ராஜா, பணக்காரனா பணக்காரன். அந்த மாதிரி நடிப்பில் எல்லா கேரக்டரும் பண்ண மாபெரும் தலைவன். வீரபாண்டிய கட்டம்னா ஒரு பார்வையே மிரட்டி இருப்பாப்புல. அந்த வெள்ளைக்காரனை வெளியே போகணும்னு சொல்லி கெடுத்துறது எல்லாமே ஒரு பவர்ஃபுல் டைலாக். அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இது ராஜபாட்டு ரங்கதோரன்னு வச்சுக்கோ, ஒரு ராஜா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. ஒரு நாடகத்துறையில் கூட ராஜாவை நடிக்கிறதுக்கு அவ்வளோ நடிப்பு. ஒவ்வொரு நட ஸ்டைலு, ஒவ்வொருத்தரும் நடக்கிறது மாமூலாக நடப்பாங்க. ஆனால் சிவாஜி நட ஸ்டைலே வேறையாக இருக்கும். ராஜாவுக்கு எப்படி நடக்கணும், ஒரு பக்தனுக்கு எப்படி நடக்கணும், சாமி வேஷம் போட்டால் எப்படி நடக்கணும், வீரபாண்டிக்கு எப்படி வசனம் பேசணும், அது இன்னை வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க நடிப்பில். ஆனால் இவர் இடத்த அடிக்க முடியாது. அந்த மாதிரி உலக சாதனை பிறஞ்சவர். உலகத்தில் நடிப்புக்காக பல விருதுகள், அதாவது பால்கே என்னமோ அவார்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு பார்த்துக்கோ. நடிப்புலாம் சிவாஜி தான். ஆனால் 9 வேஷம் நவராத்திரியில் ஒவ்வொரு வேஷமும் ஒவ்வொரு கெட்டப்பில் போட்டு நடிச்சிருக்காப்புல. என்ன இங்கே எல்லாம் பாரு, எல்லாமே சாமி சிவன் மாதிரினாலும் சிவன் இப்படித்தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. நாரதர் வேறமா, அவரும் அதே மாதிரி தான்.
கப்பலை விட்டு வஉசி, இன்னும் ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஆஃபீஸரு, ஒரு பிச்சைக்காரன், ராஜா, மந்திரி, எந்த கேரக்டர் கொடுக்கட்டும் பின்னி உதறிடுவார். ஆனால் எம்ஜிஆருக்கும் நல்ல நண்பன். எம்ஜிஆர் அவரும் ஒரு நல்ல நண்பர்கள். அந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவர் என்றென்றும் அவர் புகழ் ஓங்கணும். என்றைக்குமே நம்ம அவரை மறக்கக்கூடாது. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்களே, அதுபோல் சிவாஜி கணேசன் ஒரு உன்னதமான தலைவன். சில பேர் சொல்லுவாங்க அவர் ஜனங்களுக்கு உதவலைன்னு. ஆனால் அவர் உதவுனது யாருக்கும் விளம்பரப்படுத்தின கிடையாது. சில பேர் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் வந்து யாருக்கு உதவினாலும் விளம்பரப்படுத்தலை. என் நடிப்பு எனக்கு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து நல்ல நண்பன். அரசியலில் எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆர் மறைந்ததுக்கப்புறம் கூட சிவாஜி கணேசன் அவர் எம்ஜிஆர் அவர் கட்சியில் தான் எலெக்ஷன் நின்னாப்புல. ஆனால் நம்ம ஜனங்கள் நம்பலை. ஜனங்கள் எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் இறந்துட்டார்ல, அப்போ எம்ஜிஆர் கட்சி கூட தான் கூட்டணி வச்சு அவர் எலெக்ஷன் நின்னாப்புல. ஒருவேளை அவங்களுக்கு ஓட்டு போட்டு சிவாஜி கணேசன் தேர்ந்தெடுத்தான்னு வச்சுக்கோ, ஒரு நியாயமான நல்லபடியான ஆட்சியை கொடுத்துருப்பாப்புல. நம்ம ஜனங்கள் நம்பலை சிவாஜி கணேசனை. சிவாஜி கணேசனை டோட்டலாகவே நம்பலை. அதனால தான் மாற்றம். அன்னைக்கு இவர்கிட்ட நம்பி ஆட்சியை கொடுத்துருந்தா சிவாஜி கணேசன் அவர்கிட்ட அவர் ஒரு நேர்மையாக நடிச்சிருப்பாப்புல. அதாவது ஆட்சி நடத்தியிருப்பாப்புல. ஏன்னா அரசியல் சினிமாவில் எப்படி நேர்மையாக இருக்கிறோம், அதே அரசியல் நேர்மையானவர். எம்ஜிஆர் எப்படி முத்தம் கொடுக்காரு பார்த்தியா, பரிசு கொடுத்து. அந்த மாதிரி அது சினிமா விட்டு வந்ததுக்கப்புறம் சிவாஜி கணேசனும் அவங்களும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு நண்பராக இருக்காங்க. ஆனால் எதிர் திருவோம். இவர் ஒரு மாதிரி நடிப்பார், அவர் ஒரு மாதிரி நடிப்பாப்புல. கடைசி 2 பேருக்கும் போட்டி இருந்தாலும் நண்பனுங்க வரும்போது நன்மையாக ஒற்றுமையாக இருந்தாங்க. ஒரு உன்னதமான தலைவன், மாபெரும் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள். பார்த்தியா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். பாய்.